வசதி இருக்கிற எல்லாருமே துபாய் போய் கருவில் ஆனா பெண்ணா பெண் குழந்தைன்னு பார்த்து கரு அங்கேயே கிடைச்சிட்டு வந்துட்டா. அப்ப அவர்கள் துபாய் போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? அதுக்கு வழிகாட்டுகிறார் இர்பான். அப்ப அப்படித்தானே என்ன குழந்தைன்னு பாக்குறதுன்னு ஒரு வீடியோ வெளியிட்டார். கருவை கலைக்கலாம் அப்படிங்கிற அடுத்த கட்ட அப்படிதான் போகும். இப்போ வந்து யூகத்துல சொல்ல முடியாது இல்லங்க. இப்படி குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 பையன் பிறந்தாச்சு. இனி ஒரு பெண் குழந்தை இருந்தா ஆசைக்கு பெண்ணு, ஆஸ்திக்கு ஆணு. அப்போ நம்ம துபாய் போய் முடிவு பண்ணிக்குவா, கிளம்பு துபாய். இப்படியாக ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை இர்பான் தொடங்கி வச்சிருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்திலே அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க நிறைய இருக்கு. ஏங்க கள்ளிப்பாலும் நெல்லு கருக்காயும் போட்டு கொள்ற சமூகம் தானே நம்ம சமூகம். 30 வருடங்களுக்கு முன்னாடி இப்போ நடக்குதா கலாச்சாரம்லாம் இப்போ இருக்குதா? இப்போ நீங்க கள்ளக்காதலில் பிறக்கிற குழந்தை எத்தனை குழந்தை தெருவில் கிடக்கு, நாய் எடுத்துட்டு போகுது தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்த கூத்து. இர்ஃபான் வந்து துபாயில போய் பார்த்ததே தவறுன்றீங்களா? என்ன ஜெண்டர்னு இல்ல அதை யூடியூப்ல போட்டது தப்புன்றீங்களா? ரெண்டுமே தப்பு. யூடியூப்ல போடுறதுக்காக தான் துபாய் போய் பார்க்கறாரு. சட்டம் கடுமையாக்கி துபாய் போகிறவர்களை கண்காணிக்கும். சீரழிவு கலாச்சாரத்தை தந்தை தான் இர்பான். இர்பான் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு யூடியூப் வியூவர்ஸ் அதிகமா இருக்கு, சுகாதாரத்துறை இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, காவல்துறைக்கு இது போய் கணவன் மனைவி 2 பேருமே இதை கண்டிப்பா கைது செய்து கடுமையான தண்டனை கொடுப்பதன் மூலம் தான் மற்றவர்களை இதை அச்சுறுத்த முடியும். கைது வரைக்கும் பண்ணணும், கண்டிப்பா கைது பண்ணணும், கண்டிப்பா 2 பேரும் கைது பண்ணணும். நீங்க அந்த பெண்ணு அதுக்கு ஒத்துழைச்சு போனதுங்கிறத அதை விட பெரிய தவறு. சார் அங்க லீகலா இருக்குது, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் அங்க போயிருக்காங்க. கருவில் இருப்பதை ஆனா பெண்ணான்னு பார்த்து பெண் குழந்தையை கொண்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் நடந்து அனைத்து கட்சியும் பேசி அனைத்து கட்சியும் சட்டமாக்கிய ஒரு விஷயத்தை இர்பான் சாதாரணமாக உடைச்சிருக்காரு. இந்தியாவோட சட்டத்தை மீறல இல்லையா? துபாயில லீகல் தான். இப்போ இங்க மான்கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு. இல்ல மான்கறி துபாயில போய் சாப்பிட்டு வராங்க, சிங்கப்பூர்ல போய் சாப்பிட்டு இல்ல மலேசியால இல்ல மான்கறி அங்க போய் சாப்பிட்டு வந்தவங்க எல்லாம் யாரும் இல்ல. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறது பார்க்கறது சட்டப்படி குற்றம். 1994 பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூபர் இர்ஃபான் அவருடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவர் இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு அழைத்துட்டு போய் அங்கே பார்த்துருக்காரு, ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அவரோட யூடியூப்லேயும் போட்டிருக்காரு. 2 வீடியோ போட்டிருக்காரு. ஒரு வீடியோ 10 லட்சம் பார்வையாளர் போயிருக்குது, 2வது வீடியோ 20 லட்சம் பார்வையாளர் பெற்றிருக்குது. இந்த சூழலில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையிலேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது சட்டப்படி குற்றம், நீங்கள் விளக்கம் அளிங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் நடவடிக்கை எடுக்க போகிறோம், போலீஸ்க்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் இதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது இப்போ இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வியூவர்ஸு அதிகமாக்குவது தான் இதனுடைய நோக்கம். இதற்கு எந்த வேலையை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற வரைமுறை இல்லை. இந்திய தண்டனை சட்டத்திற்கு அவரை பயப்படுறதில்லை. ஒரு வருடங்களுக்கு முன்பு அவரே ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறார். விபத்து ஏற்படுத்தி ஒரு வேலைக்கார பெண்மணி இறந்து போகுது. இறந்து போனதை இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏன்னா பிரபலமான ஆட்களுக்கு அவர் நண்பர் என்பதால் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போது அதே போன்று தான் இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்பது பரிசோதிப்பது சட்டப்படி குற்றம். ஆனால் இவர் துபாயில் போய் இதை பரிசோதனை செஞ்சு, அதாவது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டே யூடியூப்பில் போட்டிருக்கார். கரு உற்பத்தியான இடம் இந்தியா, இவர் இந்திய பிரஜை, இவர் மனைவி இந்திய பிரஜை, இவர் அந்த அம்மாவுக்கு கரு பிடித்த இடமும் இந்தியா, இவர் இந்தியா. ஆனால் துபாயில் போய் இவர் இதை ஸ்கேன் செய்து, அப்போ இந்திய தண்டனை சட்டம் இந்திய சட்டங்களை மதிக்காமல் இந்திய சட்டங்களை புறக்கணித்து, இல்லை இவர் துபாயிலே செட்டில் ஆகிட்டா இந்திய தண்டனை சட்டம் இவர் கண்டுபிடித்தாது, திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். இவரை பின்தொடர்பவர்கள் இருக்கிற இடம் எங்கன்னா இந்தியா தான். அப்போ இந்தியா எதை தடை செய்கிறதோ, எதை சட்டமாக்குகிறதோ நாடாளுமன்றம், அதை இந்தியாவில் நான் வெளிநாட்டில் போய் நான் அதை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் என்பது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணை இந்தியாவில் திருமணம் செய்ய முடியாது. ஒரு பெண்ணை, அதாவது மைனர் பெண்ணை இந்தியாவில் திருமணம் செய்ய முடியாது. சிங்கப்பூரில் போய் அந்த பெண்ணை
திருமணம் செய்யலாம், சிங்கப்பூர் சட்டப்படி நீங்கள் திருமணம் செய்யலான்னு திருமணம் அனுமதித்திருந்தால் அங்கே போய் திருமணம் செஞ்சுட்டு இங்கே வந்துட்டான், அது இந்திய தண்டனை சட்டம் அவர்களை கட்டுப்படுத்தாது. நான் இங்கே தாங்க திருமணம் பண்ணல, அந்த பொண்ணு எனக்கு வந்து லிவிங் டுகெதர், நான் திருமணம் பண்ணல. நான் திருமணம் பண்ணது எங்கே? எதிர்காலத்தில் இந்த பெண்ணை நான் கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ இலங்கையிலேயோ போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பெண்ணை என்னை விட்டு போயிடக்கூடாது, அந்த பெண்ணை என்ன நான் ரெண்டு பிரிஞ்சிடக்கூடாது. எதிர்காலத்தில் திருமணம் பண்ணிக்குவோம். எப்போ? அந்த பொண்ணு மேஜர் ஆன பிறகு. இப்படி சொன்னால் இதை இந்திய சட்டம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இப்போ அதே போல தான் நீங்கள் வசதி இருக்கிற எல்லாருமே துபாய் போய் கருவில் ஆனா பெண்ணா பெண் குழந்தைன்னு பார்த்து கருவை அங்கேயே கலைச்சிட்டு வந்துட்டான். துபாய் போய் இப்போ இர்ஃபானுடைய மனைவியை போல வசதி படைத்தவர்கள் துபாய் போய் எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு பெண் குழந்தை வயிற்றிருக்கிறவர்கள் வெளிநாட்டில் போய் கருவை கலைத்து விட்டு வந்துட்டா. அப்போ இல்லை சார், இப்போ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது காரணம் வந்து ஏழைகள் தான் வந்து பெண் குழந்தைகள் வளர்க்க முடியாது, வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறத கள்ளிப்பால் ஊற்றி கொள்றாங்க அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு வந்து தடுத்தது. பணக்காரங்க ஏன் பண்ண போறாங்க, பெண் குழந்தை வேளாண் ஏன் முடிவு எடுக்க போறாங்க? இல்லை, இப்போ பணக்கார ஆண்களுக்கு எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், நிறைய பேர் பெண் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, வசதி படைத்தவர்களே இருக்காங்க. அப்போ அவர்கள் துபாய் போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போ அதுக்கு வழிகாட்டுகிறார் இர்பான். அப்படி தானே? இப்போ முதல் கட்டம் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா பரிசோதிக்கலாங்கிறாரு. அடுத்து நான் இங்கே பண்ணலை, எங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ரகசியமாக நீங்கள் இப்போ பாஸ்போர்ட்டில் கன்சியூவாக இருக்கிறதெல்லாம் வந்து பதிவாகாது. அந்த மாதிரி 4 மாதம் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்பது தெரியாது. அங்கே போய் சட்டத்துக்கு புறம்பா டிஎன்சின்னு சொல்லுவாங்க, அது இல்லையா? டிஎன்சி பண்ணிட்டு வந்துட்டா எப்படி இந்திய அரசுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகுது? இதை 20 லட்சம் ஃபாலோவர்களுக்கு இர்பான் வழிகாட்டுகிறார். இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் கட்டம் கருவில் இருப்பவர்கள் ஆனா பெண்ணான துபாயில் பரிசோதித்து கொள்ளலாம். 2வது கட்டம் கருவை கலைத்து கொள்ளலாம். நான் இங்கே கலைக்கலை, நான் துபாயில் தான் கருவை கலைச்சேன். இங்கே கருவை கலைச்சா தானே சட்டப்படி குற்றம். நான் கலைத்த இடம் துபாய். அப்போ இனிமேல் நிறைய பேர் அவர் அந்த வீடியோவில் பேசும்போதே சொல்கிறாரு, சிலர் வந்து இந்த துபாயில் போய் பண்ணுறது தவறான ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்க, நான் அப்படி பண்ணல, எனக்கு வந்து என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம், அதனால் பண்ணுறேன். அவருடைய மனைவி வந்து ஆண் குழந்தை வேணும்னு சொல்கிறாரு, இவர் வந்து பெண் குழந்தை வேணும்னு சொல்கிறாரு. இது வந்து யூடியூப்பில் ஒரு கான்செப்ட் ஆகி வீடியோ போடுறாரு. ஸோ அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு தானே பண்ணுறாரு, எனக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது அப்படின்னு. இல்லை, இப்போ உள்நோக்கம் கிடையாதுன்னா இப்போ துபாயில் போய் இந்த டெஸ்ட்டு பண்ணலாம், கருவை கலைக்கலாங்கிற விஷயம் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. இப்போ துபாய் போயிட்டு வரைக்கும் 5 லட்ச ரூபா செலவாகும். 5 லட்ச ரூபா செலவாகும். இந்த 5 லட்ச ரூபாய் செலவு செய்தால் துபாயில் போய் கருவை கலைத்து கொள்ளலாம், கருவை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய மக்களுக்கு போய் சேருது. இல்லை சார், என்ன குழந்தைன்னு பார்க்கறதான ஒரு வீடியோ வெளியிட்டார், கருவை கலைக்கலாம் அப்படிங்கிற அடுத்த கட்டம் அப்படி தான் போகும். அடுத்த கட்டம் அப்படி தான் போகும். இப்போ வந்து யூகத்தில் சொல்ல முடியாது இல்லைங்க. இப்படி இங்கே வந்து நிறைய கணவன் மனைவி சண்டை சச்சரவு நிறைய இருக்குது. ஒரு 2 இப்போது ஒரு தம்பதிக்கு கல்யாணம் ஆகி முதல் பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை, ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. 3வது பெண் குழந்தையாக போனால் இதை கர்ப்பத்தை கலைச்சிடலாம், டிஎன்சி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அடுத்து எங்கே போகிறது? துபாய். 2 பெண் குழந்தை இருக்குது போதும். 3வது பையனாக இருந்தால் குழந்தைய பெற்றுக்கலாம், பெண்ணாக இருந்தால் அங்கேயே கலைச்சிடலாம். இப்படி ஒரு தம்பதி போய் பண்ணிட்டு வந்தால் அரசுக்கு ஏதாவது பதிவு இருக்குமா? இருக்காது. இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்குது. இது இர்பான் வழிகாட்டுகிறார். முதல் பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை, 3வது கர்ப்பமாக இருந்தால் மீண்டும் பெண் குழந்தை வேண்டாம், சும்மா பிக்னிக் போயிட்டு வரலாம். அந்த துபாய்க்கு போய் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ஆணா பெண்ணான்னு பார்க்கலாம். ஆண் குழந்தையாக இருந்து பெற்றுக்கலாம், பெண்ணாக இருந்து அங்கேவே கருவை கலைத்து விட்டு வந்துடலாம். இப்படி ஒரு வழி இருக்குன்னு இர்பான் இந்த மக்களுக்கு வழிகாட்டுகிறார். இனி அடுத்து என்ன பண்ணுவாங்க? நிறைய சாதாரண மக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பணம் அதிகமாக வச்சுருக்கவங்க பணக்காரர்களும் தெரியும் இல்லையா, அவங்க இங்கேயே வந்து அதிகமாக பணம் கொடுத்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. என்ன சென்டர்னு இல்லை, அதாவது ஸ்கேன் சென்டரில் இது முற்று முழுதாக ஒழிக்கப்பட்டு விட்டது, வாய்ப்பே இல்லை. அப்படி டாக்டர் பரிசோதனை செய்தால் அவருடைய மருத்துவ பதிவு ரத்து செய்யப்படும். என்னென்ன இதில் மீறி என்ன ஒரு 10,000 ரூபா கொடுப்பான். நாளைக்கு எப்படியாவது யாராவது ஒருவர் இதை புகாராக சொன்னால் இந்த டாக்டரோட லைஃபே போச்சு. அதனால தான் அவங்க எங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க? துபாய் ரெக்கமெண்ட். இங்கே கருமுட்டை
எடுக்கப்படுகிறது, விந்தணுக்கள் எடுக்கப்படுகிறது. எல்லாம் இங்கே நடக்குது, சாதாரண நடக்குது. கருமுட்டை பெண்கள் கருமுட்டையை வித்தர்றாங்க, ஆண்கள் விந்துவை வித்தர்றாங்க. இதெல்லாம் இங்கே நடக்குது. உங்கள் சிகப்பான குழந்தை வேணுமா, நல்ல புஷ்டியான குழந்தை வேணுமா, கருப்பாக வேணுமா, நீக்ரோ வேணுமா, வெள்ளை, இப்படியெல்லாம் இங்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த விந்தணு சேமிக்கப்படுகிற இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும், நல்ல சிகப்பாக புஷ்டியாக வேணுமா, அப்போ இவருடைய விந்தணு இங்கே இருக்குது. இந்த விந்தணுவிலிருந்து கருமுட்டையை இணைய செய்தால் பிறக்கிற குழந்தை நல்ல கொடுன்னு பிறக்கும். அதுக்கு தொகை அதிகம், லட்சங்களில் போகும். இல்லைங்க ஏதாவது ஒரு குழந்தையே இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தா போதுன்னா விலைக்கு தகுந்த குழந்தை, ஏழைக்கு தகுந்த குழந்தை. இதுதான் இப்போ இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் நடக்கிற அநியாயம். இப்போ அடுத்த அநியாயம் என்னன்னா, இர்ஃபான் வழிகாட்டுகிறார். எப்படி நீங்கள் துபாய் போய் உங்களுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையாக இருந்தான்னு பார்த்துட்டு ஆண் குழந்தையை நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கலாம், பெண் குழந்தை அங்கேயே ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படிலாம் அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. இல்லை அதான் இப்போ இல்லை. இப்போ இதுக்கு பின்னணியில் உள்ள செய்தி இதுதான். இதுக்கு பின்னணியில் உள்ள செய்தி இதுதான் சார். நீங்கள் காவல்துறையில் ஒருவன் ஹெல்மெட்டு போடாமல் போகிறான், ட்ரிங்க் அண்ட் டிரைவ், வண்டியை வந்து போதையில் போகிறான், வேட்டையை நிறுத்துறாரு. ஏப்பா நீ வந்து ஹெல்மெட் இல்லை, ட்ரிங்க் அண்ட் டிரைவு, ரெண்டுக்கும் ஃபைன் போட்டால் ஒரு 5000 ரூபா ஆகும். என்ன பண்ணுற, ஐயா 2000 தான் இருக்குது, சரி கொடுத்துட்டு கிளம்பு. அவர் பணம் கொடுல அவர் கேட்குறது இல்லை, 2 ஃபைன் போட்டு எவ்வளோ ஆகும், 5000 ரூபா ஆகும். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அண்ட் ஹெல்மெட்டு ரெண்டுமே இல்லை, 5000 ரூபா ஆகும். அப்படின்னா ஐயா 2000 தான் இருக்குது, 5000 ஆகும்பா, 2000 தான் இருக்குது, முடிஞ்சுது. இதே கதை தான் இருப்பா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பெண் குழந்தையாக கருவில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேணா வச்சுக்கலாம். இப்போ அவர் எனக்கு பெண் குழந்தை வேணுங்கிறாரு, அந்த அம்மா ஆண் குழந்தை வேணுங்குது. இதுவே ஒரு முரண்பாடு. எது வந்தாலும் ஏற்றுப்போம், ஆனால் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லியே. அப்போ ஆனால் இந்த குழந்தை வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த குழந்தை வந்தால் ஏற்றுக்க மாட்டேன்னு எங்கேயுமே இல்லைங்க. அது பின்னணியில் உள்ள செய்தி. எனக்கு பெண் குழந்தை தான் வேணுங்கிறார் அவர், அந்த அம்மா ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லுது. 2 பேரும் எந்த குழந்தைலாம் ஏற்றுக்குங்க அப்படி சொல்லலையே, காமனாக வரலையே, விருப்பத்தை சொல்கிறாங்களே. சொன்னாங்க சார் அதுலேயே, இல்லை எதாக இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து பெண் குழந்தை மேலே விருப்பம். அடுத்து அப்போது வசதி படைத்தவர்கள் அவங்களுக்கு எந்த விரும்பிய குழந்தை, அதாவது 2 குழந்தை பையனாக இருக்கும், 3வது குழந்தை பெண் குழந்தை வேணும்னு நினைப்பாங்க, 3வது பையனாக இருந்தால் அங்கேயே ஆபரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருது. குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 2 பையன் பிறந்தாச்சு, இனி ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஆசைக்கு பெண்ணு, ஆஸ்திக்கு ஆண், அப்போ நம்ம துபாய் போய் முடிவு பண்ணிக்குவா, கிளம்பு துபாய்க்கு. இப்படியாக ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை இர்ஃபான் தொடங்கி வச்சுருக்கார். இப்படி ஒரு விஷயம் இருக்கிற யாருக்குமே தெரியாதவர்கள் எல்லாருமே துபாயோ அல்லது சிங்கப்பூரோ போக ஆரம்பித்தாங்கன்னா அங்கெல்லாம் வந்து லிபர்ட்டி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இலங்கையில் மருத்துவ வசதி இல்லை, சிங்கப்பூர் துபாய் 2 ஒரு பாதுகாப்பான நாடு, பாதுகாப்பான சட்டம், ஆபரேஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கருவில் இருப்பதை கண்டுபிடிச்சிக்கலாம். இது 2மே வந்து உலகத்தில் உல்லாசமான நகரம் சிங்கப்பூரும் துபாய். இனிமேல் வசதி படைத்த பெண்கள் திருமணத்துக்கு முன்பே நம்ம எதுக்கு துபாயில் போய் முதல் குழந்தைய துபாயில் போய் செக் பண்ணிக்குவோம். முதல் குழந்தை ஆண் குழந்தை வேணும், இல்லை முதல் குழந்தை பெண் குழந்தை வேணும். இப்போ இந்த காலகட்டத்திலே அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்களா? இருக்காங்க நிறைய இருக்கு. ஏங்க கள்ளிப்பாலும் நெல் கருக்காயும் போட்டு கொள்ற சமூகம் தானே நம்ம சமூகம். அது 30 வருடங்களுக்கு முன்னாடி இப்போ நடக்குதா? கள்ளிப்பால் கலாச்சாரம்லாம் இப்போ இருக்குதா? இப்போ நீங்கள் கள்ளக்காதலில் பிறக்கிற குழந்தை எத்தனை குழந்தை தெருவில் கிடக்கு, நாய் எடுத்துகிட்டு போகுது தெரியுமா? தமிழ்நாட்டில் தான் இந்த கூத்து. நீங்கள் கேரளாவில் அவர்கள் அதுக்காக தான் தொட்டில் ஜெயலலிதா தொட்டில் குழந்தை, ஏன்னா குழந்தையை பெற்றுக்கொண்டு தெருவில் போட்டு போயிடுறாங்க, நாய் எடுத்துகிட்டு போகுது. பல விஷயங்களை பார்க்குறோம். இது கேரளாவில் இந்த அவேர்னஸ் இருக்குது, கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டை சுற்றி எல்லா பக்கம் அவேர்னஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த அவேர்னஸ் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கல்வி பூரா சாரா வியாபாரி தான் கல்வி நடத்துகிறான். நீங்கள் தரமான கல்வி போய் சேரல. மத்திய பட்டியலில் தான் கல்வி இருக்குது, மாநில பட்டியலில் கல்வியே இல்லை. இவன் அறிவாளியாக மாறிடக்கூடாது, இவன் முட்டாளாகவே இருக்கணும், இவன் சிந்திக்கக்கூடாது. கல்விங்கிறதே முட்டாளாக இறந்த பெரியார்தாசன் சொல்லுவார். அவர் வந்து பச்சை பாச தத்துவத்துறை பேராசிரியர், ஃபிலாசபி ப்ரொஃபஸர். முட்டாளாக வர்றான், மேலும் முட்டாளாக அனுப்புகிறங்குவார். எங்கே தத்துவத்துறை பேராசிரியர் தன்னுடைய வகுப்புக்கு எப்படி வர்றான்?
முட்டாளாக வர்றான், மேலும் முட்டாளாக்கி அனுப்புகிறாங்க. இதுதான் தத்துவத்துறை பேராசிரியர் சொன்ன வார்த்தை. அப்போது இந்த இர்ஃபானை போன்றவர்களுக்கு 20 லட்சம் வியூவர்ஸ் இருக்கான், 5 மில்லியன் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கான்னா, இதற்காக தேடி பிடிச்ச விஷயந்தான் துபாயில் கருவை கண்டுபிடிப்பது. இப்போ யூடியூப் கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறமா கண்டென்ட் வந்து பஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எதை போட்டால் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லோரோட இதுவும் இருக்குது. எல்லா யூடியூப் சேனலுமே பொதுவாக அப்படி தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இர்ஃபான் வந்து துபாயில் போய் பார்த்ததே தவறுன்றீங்களா என்ன ஜென்ருன்னு, இல்லை அதை யூடியூப்பில் போட்டது தப்புன்றீங்களா? ரெண்டுமே தப்பு. யூடியூப்பில் போடுறதுக்காக தான் துபாய் போய் பார்க்குறாரு. இது நடுத்தர குடும்பத்துக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை இர்ஃபான் செய்கிறார். சட்டம் கடுமையாக்கி துபாய் போகிறவர்களை கண்காணிக்கணும். போகும்போது கன்சீவாக 4 மாதம் போகிறாங்க, வரும்போது டிஎன்சி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது வசதி படைத்த குடும்பங்களில் சாதாரண நடக்குது. பெண்களை நீங்கள் திருமணத்துக்கு முன்பு இது போன்ற ஒரு தவறான பழக்கம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்துடுவாங்க, டிஎன்சி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் துபாயில் ஈஸி. பணம் இருந்தால் சரி, லவ் பண்ணுறது ஒருத்தனா கல்யாணம் பண்ணுறது ஒருத்தனா, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் இது நீங்கள் கல்யாணம் பண்ணணும், போய் டிஎன்சி பண்ணிட்டு வந்து. ரெண்டாவது, நீங்கள் திருமணத்திற்கு முன்பு தவறான பழக்கங்கள் இருக்கிற பெண்களுடைய நிலைமை இப்படித்தான். இதெல்லாம் சீரழிவு கலாச்சாரத்தினுடைய தந்தை தான் இர்ஃபான். இர்ஃபான் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு யூடியூப் வியூவர்ஸ் அதிகமாக இருக்கும், சுகாதாரத்துறை இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, காவல்துறைக்கு இது போய் கணவன் மனைவி 2 பேருமே இதை வந்து கண்டிப்பாக கைது செய்து கடுமையான தண்டனை கொடுப்பதன் மூலம்தான் மற்றவர்களை இதை அச்சுறுத்த முடியும். இல்லை கைது வரைக்கும் பண்ணணும், கண்டிப்பாக கைது பண்ணணும், கண்டிப்பாக 2 பேரும் கைது பண்ணணும். ஏன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா துபாய் போனால் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிட்டு வந்துடலாம், டிஎன்சி பண்ணிடலாம், கர்ப்பத்தை கண்டுபிடிக்கலாம், கர்ப்பத்தை கலைச்சிடலாம். துபாய் வந்து எளிதான ஒரு மருத்துவ சேவை செய்யுதுங்கிற விஷயத்த இர்ஃபான் மூலம் தான் சொல்லியிருக்கார். நீங்கள் அந்த பெண்ணு அதுக்கு ஒத்துழைச்சி போனதுங்கிறத அதை விட பெரிய தவறு. பெண்கள் வந்து சார் அங்கே லீகலாக இருக்குது, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே போயிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, இந்தியாவில் அது லீகல் கிடையாதுல்ல. இவர்கள் ஒன்று வெளியிட்டது பார்த்ததே தவறுன்னு சொல்கிறது இல்லை. இல்லை சார், நீங்கள் அடிப்படை இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்கள் வந்து அவர்களுக்கு இந்த தவறு நடந்தால் அந்த குழந்தை கர்ப்பத்திலே கலைச்சிட்றாங்கிறதுக்காக தான் அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு. அரசு இங்கே நிறைய டிஎன்சி நடக்குது, இங்கேயே ஸ்கேன் சென்டரில் போய் பார்க்குறாங்க, பெண் குழந்தையே வேண்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய ஆண்களுக்கு பெண் குழந்தை சதவீதம் குறைஞ்சிருச்சு. இப்படி ஒரு சிக்கல் இருந்துட்டுருக்கு. இப்போ பெண்ணே கிடைக்கிறது இல்லை. என்னென்னா, பெண் குழந்தை முடிந்த வரைக்கும் நீங்கள் நிறைய சினத்தி சிரமம் கஷ்டப்படணும் இப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம இந்தியாவில் இருக்குது. அதனால் பெண் குழந்தை பிறப்ப கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிறாங்கன்னா எவ்வளோ கொடூரமான மனநிலை இருக்குன்னு பாருங்கள். ஒரு பெண்ணை அந்த பெண் குழந்தையை கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவான். நீங்கள் அந்த கருத்தம்மா படம் தானே, பெரியதாசன் நடித்தார், நீங்கள் அந்த பாரதிராஜா படம் நெல் கருக்காய் கேள்விப்பட்டீங்களா? தொண்டையில் அடைச்சி குச்சி செத்து போயிடும் குழந்தை. இதை ஒரு கலாச்சாரமாக இந்த இனம் வச்சுருக்குன்னா இந்த இனம் எவ்வளோ மூட நம்பிக்கையாக இருக்குன்னு பாரு. அப்போ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக பல ஆண்டு காலம் போராடி கொண்டு வந்த சட்டம் தான் இந்த சட்டம், தடை சட்டம். கருவில் இருப்பதை கண்டுபிடிப்பதை தடை செய்கிற சட்டம். இப்போ அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் போய் செக் பண்ணிட்டு பாட்டு சாதாரணமாக நீங்கள் சமூகத்தை சட்டம் போட்டு தடுத்து நிறுத்திய இந்த அரசை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் போய் சாதாரண பாட்டு பாருங்கள், 20 லட்சம் பேர் பாருங்கள், 20 லட்சம் பேர் இந்திய தண்டனை சட்டத்தை பார்த்து அச்சுறுத்திய இந்த சட்டம் இர்ஃபான் இது ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக பண்ணலாங்க இல்லையா? பல கோடி பேரை இந்த மாதிரி சிந்தனைக்கே வராமல் தடுத்து நிறுத்திய இந்திய நாடாளுமன்றம் இப்போ இர்ஃபான் என்ன சொல்கிறாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, துபாய் போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. அப்போ இந்த சட்டம் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த நாடாளுமன்றம் கூடி இதை விவாதித்து கருவில் இருப்பதை ஆணா பெண்ணான்னு பார்த்து பெண் குழந்தையை கொண்டுடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் நடந்து அனைத்து கட்சியும் பேசி அனைத்து கட்சியும் சட்டமாக்கிய ஒரு விஷயத்தை இர்ஃபான் சாதாரணமாக உடைச்சிருக்கார். இப்போ அவருக்கு நோட்டீஸ் விட்டு விளக்கம் கேட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு விளக்கம் கேட்டு கைது செய்யப்பட்டிருந்தா நீங்கள் ஆன் ரோடு பை லா சட்டம் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை வந்திருந்தா இர்ஃபான் பயந்துருப்பார். இப்போ அடுத்த கட்ட முயற்சிக்கு போகிறார். என்ன முயற்சினா, அவரையும் சரி அவருடைய மனைவியும் சரி கைது செய்கிறதுலாம் வந்து ஒரு உச்சபட்ச இதாக பார்க்கலையா நீங்கள்? கைது செய்ய இல்லை, அதாவது சட்டம் அனைவருக்கும் சமமானது சார். ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் இல்லை, ஜனாதிபதிக்கும் ஒரு ஓட்டு தான், ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் ஒரே ஓட்டு தான்.
இதான் ஜனநாயகத்தினுடைய அளவீடு. இந்தியாவுடைய சட்டத்தை மீறுகிற எவனோ இந்தியனாக இருக்க முடியாது. இந்தியாவோட சட்டத்தை மீறல இல்லையா? துபாயில லீகல் தான். இப்போ இங்க வந்து மான்கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு. இல்ல மான்கறி துபாயில போய் சாப்பிட்டு வராங்க, சிங்கப்பூர்ல போய் சாப்பிட்டு இல்ல மலேசியால இல்ல மான்கறி அங்க போய் சாப்பிட்டு வந்தவங்க எல்லாம் அரசு இல்ல மான்கறிங்கிறது வேறு, இது மனித மாண்பையே குலைப்பது. நீங்க அரசாங்கம் எவ்வளவு அவசியமாக இருந்தால் கருவில் இருக்கிறது ஆணாக பெண்ணான்னு பார்த்து கருவை கலைச்சிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக தானே சட்டத்தை போட்டு வச்சுருக்கு. இப்போது அதெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லையா, ஒரு சாதாரண ஒரு யூடியூபர்னால இதை உடைக்க முடியும், இந்தியாவுடைய சட்டத்தை உடைக்க முடியும் நிரூபித்தா அது என்ன பேசிக்கு? மனித குலம் உருவாவதை, மனித குலத்தை உருவாகியதை தெரியாமல் ஆக்குவதற்கு ஒரு இர்பான் வேணும்னா இந்த சட்டமே தேவையில்லையே. இல்லை அவ்வளோ செலவு பண்ணி போகிறவங்க இர்பான் சொல்லி தான் போகணுமா என்ன? இன்டர்நெட்டில் பார்த்தாலே தெரிய போகுது. இங்கே இருக்க டாக்டர்கிட்ட யார்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறாங்க, இங்கே லீகல் இல்லை, துபாயில் போனால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இல்லை இர்பான் சொல்லி தான் போவாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல? இல்லை அதாவது ஒரு சினிமா வருது, ஒரு இந்த படத்தை வச்சு சினிமா ஒன்று வருதுன்னு வச்சுங்க. இது எத்தனை பேர்கிட்ட இந்த சினிமா போய் சேரும்? சினிமா வரலினா கோடிக்கணக்கு பேர் யோசிக்கவே மாட்டான். சினிமா வரலைன்னா இப்போ இது ஒரு படமாக எடுங்க, தேசிய விருதும் கிடைக்கும், 1 கோடி பேர் பார்ப்பான். பெரிய சர்ச்சை. இதை இந்த இறுக்கத்தை இர்பான் உடைச்சிருக்கார். இதை மக்களை அச்சப்பட்டுட்டு இருந்தான். கருவில் இருப்பது ஆனா பெண்ணான்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து பெண் குழந்தைன்னா 2 பேருக்குமே ஒரு பெரிய மன அழுத்தம் வந்துடும். ஐயோ பொம்பளை பிள்ளைய பிறக்க போகுது, பொம்பளை பிள்ளைய பெக்க போகிற, என்னடி பொம்பளை யார் வயசானது போனது கெல்டு கெட்ட சொந்த பொம்பளை பிள்ளைய வயிற்றில் இருக்கு, இப்படி ஒரு மனநிலை. நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டம் சார். இப்போ அந்த மாதிரி இல்லைங்க, சமூகம் இன்னும் அப்படி தாங்க இருக்கு. இருக்கலாம், ஆனால் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. இல்லை இல்லை 1 பேர் இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படி இல்லை. அதாவது சமூகம் பெரிய மாற்றம்லாம் அடையலை. சமூகம் பெரிய மாற்றத்துக்கு நோக்கிலாம் போகலை. இன்னும் கல்வி காசுக்கு விற்கிது, மருத்துவம் காசுக்கு விற்கிது. இலவசம் இன்னும் கல்வி மருத்துவம் இலவசமாக கிடைக்கலையே. அப்போ இந்த சமூகம் குட்டி நாடு எது? கியூபா. கல்வி மருத்துவம் 2 இலவசம் இருக்கா இல்லையா? இங்கே 140 கோடி பேர் இருக்கிற நாட்டில் காஸ்ட்லி கல்வி மருத்துவம் தான். அப்போது ஒரு குழந்தைய நீங்கள் சென்னையில் 1 கோடி பேர் இருக்கான், 1 கோடி பேர் வாழ்கிறான். இவன் எதுக்காக உழைக்கிறான்னா ஒரு குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய சுகாதாரமாக காப்பாற்றணும். இதுக்கு தான் சார் எனக்கு தெரிஞ்சு 1 கோடி பேர் உழைக்கிறான் சிட்டியில். தமிழ்நாடு முழுக்க 8 கோடி பேர். எதுக்கு? கல்வியும் இலவசமாக, கல்வியும் மருத்துவம் இலவசமாக கொடுத்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் நடக்காது, நிறைய தப்பே செய்ய மாட்டான். பணத்துக்காக அவன் மனிதாபிமானத்தை விற்க மாட்டான், அவனுக்கு தேவையெல்லாம் போயிடும். சிங்கப்பூர் ஒரு நாடு, குட்டி நாடு, 25 லட்சம் பேர் வச்சுருக்கான். அங்கே எல்லாமே இலவசம், உழைக்கிறான், சாப்பிட்றான், நிம்மதியாக இருக்கு. இங்கே வீடு கட்டணும், நிலம் பூரா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரியல் எஸ்டேட்காரன்ட்ட போயிடுச்சு. G2 பாசியத்திட்டையும் போயிடுச்சு. ரியல் எஸ்டேட் பூரா G2 திமுக, பாசியம் ஓபிஎஸ், காசா கிராண்டி இபிஎஸ், எல்லா அரசியல் தலைவர்களும் பணம் சம்பாதிக்கணும்னா நேரம் ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறான். ஏழை எளியும் வீடே வாங்க முடியல. அப்போது இதை எப்படி எளிமையாக்குவது? எல்லா அரசியல்வாதியுமே இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், எல்கேஜி, யூகேஜி, இங்கிலீஷ் மீடியம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், உள்ளூர் ஸ்கூல்லாம் கிடையாது. என்ன ஸ்கூலு? நல்ல வருமானம் வர்றது இது கல்வி. அப்போ அவனுக்கு என்ன நினைக்கிறான்? இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அதுக்கு லட்சக்கணக்காக ஃபீஸ். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? உழைக்கிறான். மருத்துவம், ஒரு சின்ன நோய் ஆஸ்பத்திரிக்கு போனால் இன்சூரன்ஸ் இருக்கா, சிஎம் அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் பணம் கட்டு. நிறைய பேர் அதிக பணத்தை செலவு பண்ணுவது கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான். இந்த நாட்டில் அடிப்படையாக சமூக விரோதிகள் தான் இந்த கல்வியை கையில் வச்சுருக்கான், மருத்துவத்தையும் கையில் வச்சுருக்கான். அப்போது நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது இந்த இடத்துலனா ஆம்புலன்ஸ் டிரைவரு அவனுக்கு எங்கே கமிஷன் கிடைக்குமோ அது வரைக்கும் தூக்கிட்டு போகிறான், அதுக்குள்ளேயும் செத்து போகிறான். இதெல்லாம் யார் பேசுவது? யார் சிந்திப்பது? சிந்திப்பதற்கு ஆளே இல்லைங்க, யோசிப்பதற்கு ஆளே இல்லை, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. அடிப்பட்ட இடத்துலேருந்து அவனுக்கு எங்கே கமிஷன் கிடைக்குதோ ஆம்புலன்ஸ் டிரைவரு அது வரைக்கும் கொண்டு போகிறான். பக்கத்து ஆஸ்பத்திரி அல்ல, நான் அங்கே கொண்டு போகிறேன். எத்தனை மரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கொரோனா காலங்களில் எத்தனை மரணங்கள் நம்ம பார்த்தோம். அப்போது இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இன்னும் பெரிய அளவில் போராடுகிற குணமோ விழிப்புணர்வோ இல்லை. மியாட் ஆஸ்பத்திரி வெளில பல பேர் என்ன ஆனான்னு தெரியல. அப்போது அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்படி இந்த மக்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கிற துபாயில் இருக்கிற மக்களுடைய மனநிலையோ, சிங்கப்பூரில் இருக்கிற மக்களுடைய மனநிலையோ,
ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற மக்களுடைய மனநிலையும் இல்லை. கிட்னி விற்கப்படுது சார். ஏழை எளிய உழைக்கிற மக்கள், பள்ளிப்பாளையத்தில் இருக்கிற மக்கள்லாம் கிட்னியே விற்கிறான், காசுக்கு விற்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஜிஹெச்சில் சாராயம் குடிக்க காசுல ரத்தத்தை விற்றுருவான். யார்? உழைக்கிற மக்கள், ரிக்ஷாக்காரன். அப்போ இவ்வளவு அடிமைத்தனம் உள்ள நாடு. இதில் வசதி படைத்தவன் கண்டிப்பாக நிறைய டைவர்ஸ் நடக்குது, நிறைய காதல் கைகூடுவதில் சின்ன நீ நிறைய பாருங்கள், இளம் ஜோடியே நிறைய விவகாரத்து பண்ணுறான். அவன் ஒருத்தர் புரிந்து கொள்வதே இல்லை. அப்போ என்ன, அப்போ வேண்டாம், எங்கள் கருவை கலைச்சிரு, உன்னோட வாழை பிற்பட உன்னுடைய கருவை நல்லா சுமக்க முடியாது, துபாய் போயிடலாம், முடிஞ்சுதா? அப்போ இந்த சீரழிவு கலாச்சாரத்தில் இந்த சின்ன பையன் இருப்பான். காவல்துறை கண்டிப்பாக கைது செய்யப்பட்டால்தான் இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக எட்டப்படும். கைது என்பது கண்டிப்பாக தவிர்க்க முடியாமல் கைது செய்யணும் சார். கைது செய்தால்தான், சட்டம் தன்னுடைய கடுமை காட்டினால் மட்டும்தான் இந்த கரு கண்டுபிடிப்பு, கரு கலைப்பு ரெண்டுமே தடுக்கப்படும். ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.